வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ். இந்தியா அதிகமா ஒரு பொருளை இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அது எந்த பொருள் தெரியுமா? க்ரூட் ஆயில். உலக நாடுகள்ல இருந்து நாம அதிகமா இம்போர்ட் பண்றது க்ரூட் ஆயில். பட் ஆயில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சைலன்ட்டா இந்தியா அதுல சில சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஏன் அந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க? ஏன் அந்த சேஞ்சஸ் முக்கியம்? இது வந்து இந்தியா, அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய அந்த டீல், இப்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரேட் டீல், இது எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஆயில் பிரைசஸ் எப்படி பாதிக்கப்படும்? அந்த ஆயில் பிரைசஸ் பாதிச்சா நம்மளுடைய பெட்ரோல், டீசல் பிரைசஸ் எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஜியோ பாலிடிக்ஸ்ல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ ஏன் இப்ப இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இருக்காங்க இல்லையா, ஐஓசிஎல், அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கம்மிங் மந்த்துக்காக 7 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரேசில், மிடில் ஈஸ்ட், அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கால இருந்தும் க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ரஷ்யன் ஆயில வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா ஒரு ஒரு ப்ரெஷர் கண்டினியூஸா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்க அந்த லெவல குறைச்சுக்கிட்டே வராங்க, ரஷ்யாட்ட இருந்து வாங்குறது. பட் ஐஓசிஎல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எவர் அவங்க வந்து கொலம்பியன் க்ரூட வாங்கியிருக்காங்க. பொதுவா நம்ம பல நியூஸ்ல பார்த்திருப்போம். அராம்கோ வந்து ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வரும்பொழுது, ரிலையன்ஸோடைய ஜாம்நகர் ஃபேக்டரி, ரிஃபைனரி வந்து கம்ப்ளீட்லி மிடில் ஈஸ்ட்ல, அதாவது ஒபெக் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில சுத்திகரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாகவே கட்டமைக்கப்பட்ட ஒரு ரிஃபைனரி அப்படின்னு சொல்லி பல செய்திகள் பார்த்திருப்போம். இப்ப இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கொலம்பியால இருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு, அமெரிக்கா கொடுத்திருக்கிற பிரஷர்னால. க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அமெரிக்கா சைடு இருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயில் வேற, ரஷ்யன் க்ரூட் ஆயிலுக்கான குவாலிட்டி வேற, ஒபெக் க்ரூட் ஆயிலுக்கான குவாலிட்டி வேற, கொலம்பியால இருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கான குவாலிட்டிங்கிறது வேற. ஸோ இந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரே மெஷின்ல பல குவாலிட்டி நீங்க போட்டு ரிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு இடத்துல கிடைக்கல அப்படின்னா நாங்க அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஸோ இன்னொரு இடத்துல நாங்க வாங்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வேற எந்தெந்த இடங்கள்ல நம்மளால க்ரூட் ஈஸியா வாங்க முடியுது அப்படிங்கிற புது சப்ளை செயின்ஸ் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐஓசிஎல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே நாடறிஞ்ச உண்மை. அமெரிக்கா வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாரிஃப் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பயமுறுத்திட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யன் க்ரூட் ஆயில வந்து குறைச்சிக்கிட்டே தான் வந்தாங்க இம்போர்ட் பண்றத. பட் கேள்வின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாங்க அமெரிக்காவுக்கு பயந்துட்டு நாங்க வேற கண்ட்ரில வாங்குறோம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இவங்க இந்த மாதிரி சப்ளை செயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் என்ன நடந்தாலும் ஒரு பேரலுக்கு $2-3 கம்மியா கிடைச்சிட்டு இருந்த க்ரூட் ஆயில வேண்டான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பயமுறுத்தல், அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல் காரணமா வேற நாடுகள்ல இருந்து நம்ம வாங்குறோம். பட் அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் எய்தர் அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமா இருக்கணும், இல்லனா அந்த க்ரூட் ஆயிலுடைய குவாலிட்டி கம்மியா இருக்கணும். எல்லாரும் பொதுவா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மென்ட்ல பார்க்கும்போது நான் சில்வர் வாங்கட்டுமா வாங்கட்டுமா அப்படிங்கிறத தொடர்ந்து ஆனந்த் சார்ட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனந்த் சார் அது ஒரு மானிட்டரி மெட்டல் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வீடியோலயும் அவர் விளக்கிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் சில்வருடைய பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ₹100 இருந்தது, ₹200 இருந்தது. இப்போ ₹300 தாண்டி போயிட்டு இருக்கு. ஐயோ, நான் வாங்காம விட்டுட்டேனே அப்படிங்கிறது பல பேர்த்துக்கான ஒரு வருத்தமா இருக்கு. இந்த சடன் ஸ்பைக் ஏன் வருது அப்படிங்கிறத எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. இது வந்து யாரோ மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா ஜுவல்லர்ஸ் அண்ட் கோல்ட் ஸ்மித் ஃபெடரேஷன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்சிஎக்ஸ் சில்வர் கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிரைஸும் பிசிக்கல் சில்வருடைய ஸ்பாட் பிரைஸுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பிஹேவியரே கிடையாது. யாரோ சில்வர் பிரைஸை மேனிபுலேட் பண்றாங்க, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நிதியமைச்சகத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ ஜுவல்லர்ஸ் ஏன் இந்த ப்ராப்ளம் இப்ப கொண்டு வராங்க அப்படின்னா, சில்வருடைய பிரைஸை யாரோ மேனிபுலேட் பண்ணி சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்ற ஒரு சந்தேகம் வந்த உடனேயும் அவங்களால வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் மார்ஜின்ஸ், நான் வந்து ₹100 தயாரிக்கிறேன், ₹130 ₹140 மார்ஜின் வச்சு விற்கிறேன் அப்படின்னா இந்த மார்ஜினை எங்களால ஃபிக்ஸே பண்ண முடியல. அன்னைக்கு சாயந்தரமே ₹150 போயிருது சில்வரோட பிரைஸ். ஸோ அந்த ஒரு பொருளுக்கு வந்து என்னால மார்ஜினே ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே நாங்க மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு டைம்ல நாங்க வந்து நஷ்டத்துல வந்து நிக்க வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கு. அதே மாதிரி ரீட்டைல்ல சில்வரோட பிரைஸையும் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் உடைய பிரைஸையும் எங்களால ஃபிக்ஸே பண்ண முடியல. பயங்கர கன்ஃபியூசிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பிசிக்கல் மார்க்கெட்ல டிமாண்ட் சப்ளை இப்போ முதல் மாதிரி இல்லாம இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தாலுமே இந்த பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ யாரோ மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றாங்க. குறிப்பா சில்வரை யாரோ, சில்வர் பிரைஸஸை யாரோ மேனிபுலேட் பண்றாங்க. அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க.
ஸோ ஏன் இந்த சில்வருடைய பிரைஸ் இவ்வளோ தூரம் ஸ்பைக் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு அந்த இம்போர்ட் பேன் ஒரு முக்கியமான விஷயமா ஆனந்த் சார் முன்னாடியே மணிப்பேச்சில் சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட்டில் ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. சில்வருக்கு இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் இந்த ரூமர் வந்தோடனே ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் அதிகமாக ரொம்ப அக்ரெசிவாக பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலிகேஷன்ஸ்க்கெல்லாம் எம்சிஎக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அந்த வாலட்டிலிட்டிக்கு முக்கியமான காரணம் மேனிப்புலேஷன் கிடையாது. யாருமே சில்வர் பிரைஸை மேனிப்புலேட் பண்ணல. ஏன்னா நாங்கள் அதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம். அந்த மெக்கானிசம் மூலமா வச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பிரைஸ் மேனிப்புலேஷன்லாம் எதுவும் நடக்கல. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், கரன்சி மூவ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் சப்ளை டைனமிக்ஸ் தான் இந்த வாலட்டிலிட்டிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி எம்சிஎக்ஸ் தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நகைக்கடை உரிமையாளர்களுக்கோ இல்லை இந்த வெள்ளியில வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கோ ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்குப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மத்திய அரசு பதில் சொல்லுமா, நிதியமைச்சகத்திட்ட இருந்து இதை கண்டுபிடிச்சு ஒரு பதில் சொல்லுவாங்களா அப்படின்றது இப்ப எல்லாத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்த நியூஸ், உலக அரசியல்ல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நடக்கிற அந்த டாவோஸ்ல யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அமைப்பை லான்ச் பண்றாரு. அதுக்கு பேரு போர்ட் ஆஃப் பீஸ். இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, காசா மாதிரியான இடங்கள்ல அமைதியை நிலைநாட்ட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு, அதனால அதுக்கு இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்றார். இதை தானே யூஎன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். பட் அதுக்கான பதிலும் இதுல இருக்கு. இப்போ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் லான்ச் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய கிளியர் மென்ஷனிங் இருக்கும் இல்லையா, என்னென்னலாம் நாங்கள் அதில் பண்ண போகிறோம், அஃபிஷியல் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் காசான்ற பேரே இல்லை. பொதுவாக பிரச்சனை நடக்கக்கூடிய இடங்களில் அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பல போர்களை நான் நிறுத்திட்டேன், 8லிருந்து 10 போர்களை நான் நிறுத்திட்டேன் அப்படின்றத நோபல் பிரைஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஎன் பண்ணிட்டு இருக்கிறதையே பண்ணுறீங்க அப்படின்னா யூஎனை வீக்கன் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ட்ரம்ப் வந்து தனியாக பேரலாக ஒரு குளோபல் அத்தாரிட்டியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதா பல்வேறு இடங்கள்ல இருந்து கருத்துக்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, காசால அமைதியை நிலைநாட்டுறதுக்கு இந்த போர்ட் ஆஃப் பீஸ் மூலமா காசால அமைதியை நிலைநாட்டுறதுக்கு நமக்கு சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து மற்ற குளோபல் கிரைசிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யறதுக்கும் நம்மளுடைய இந்த ஒரு அமைப்பை ஸ்ப்ரெட் பண்ணலாம், ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒன்ஸ் திஸ் போர்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார்ம்ட் we can pretty much do whatever we want அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த whatever we want அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு, நீங்க ஒருவேளை இதுல சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த வாட் எவர் வி வாண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் நான் பிரசிடென்ட்டா வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்லாம் நிறைய சொல்ல போய் கடைசியில கோல்ட் ரேட்லாம் கண்ணாபின்னா இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு அன்ஸ்டெபிலிட்டி அண்ட் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை கொண்டு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், டாரிஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உலக நாடுகளை எல்லாத்தையும் தள்ளியிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அதை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அவங்க கேட்கறது, நீங்க சொல்லக்கூடிய இந்த வாட் எவர் வி வாண்ட் அப்படின்னா எதெல்லாம் நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே யூஎன் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத அவங்க ரொம்ப சாஃப்டா சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, யூஎன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இவரும் திரும்பி பண்ண போறாரு அப்படின்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாருக்குமே இதுல உடன்பாடு இல்லை, நாங்க யாரும் இந்த விஷயத்துல ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி G7 நாடுகள்ல யூஎஸ் தவிர எந்த மேஜர் கண்ட்ரியும் இதுல நாங்க சேர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டன் என்ன சொல்லியிருக்காங்க, அபிஷியலா இப்போதைக்கு நாங்க ஜாயின் பண்ணல அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க, அதனாலும் நாங்க இதுல வர்றதுக்கு விரும்பலை அப்படின்னு அவுட்ரைட்டா கம்ப்ளீட்டா டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரப்போசலை நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், we will get back to you soon அப்படின்னு இருக்காங்க. சைனா இது சம்பந்தமா நாங்க இன்னும் எந்த கிளியர் பொசிஷனும் எடுக்கல, நாங்க சொல்றோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, ரஷ்யா ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறது நாங்க ஜாயின் பண்ணல, பிராடா நாங்க ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் பாலஸ்தீனுக்கான சப்போர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்ட்ஸை வேணா நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்குறது உலக நாடுகள் எல்லாமே
ட்ரம்ப்புடைய இந்த செயலை ரொம்ப காஷியஸா கவனமா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேக்ட்ராப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சைலன்ஸ் அமைதி இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல அந்த ஸ்ட்ராட்டஜிக் அந்த டாரிஃப்கான டீல் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ரொம்ப சுமூகமா முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அண்ட் ட்ரம்ப்பும் வந்து மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த டாரிஃப்ல என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போய் தலையை கொடுத்து மாட்டிக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது சம்பந்தமான அந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா இந்தியா தரப்புல இருந்து அவங்க அதை வந்து அக்செப்டும் பண்ணல, டிக்ளைனும் பண்ணல. இதை வந்து பொதுவா ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் பி, நமக்கு டாரிஃப்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்ப இதுல போய் தேவையில்லாம தலையை கொடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம நடுநிலை வகிக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல நடந்த செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா தமிழ்ல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.